நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா என்ன ஆகும்? அதுக்கு பதில் சொல்லும் ஒரு சின்ன கதை. கோலம் போட்டுக்கிட்டே கேட்கலாமா? ஒரு காட்டுல 3 மரம் இருந்துச்சு. அது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்களா அவங்கள கனவுகளை பத்தி. ஃபர்ஸ்ட் மரம் சொல்லிச்சா, நான் பெரிய பொக்கிஷ பெட்டியாக மாற வேண்டும், எனக்குள்ள தங்கம் வைரம் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிச்சாங்க ஒரு மரம். 2வது மரம், நான் ஒரு பெரிய கப்பலா மாற வேண்டும், அதுல ராஜாக்கள் மட்டும்தான் பயணம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சாங்க. 3வது மரம் அதோட கனவுகளை சொல்ல ஆரம்பிச்சுதான். நான் எங்க போக விரும்பலப்பா, இந்த இடத்துலயே ஒரு பெரிய மரமாக நின்று மக்கள் என்னை பார்த்து கடவுளாக நினைக்க வேண்டும் அப்படின்ற அவங்க கனவுகளை அவங்க மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பல வருடங்கள் போன பிறகு ஃபர்ஸ்ட் மரம் ஒரு சாதாரண மாடோட உணவு வைக்கும் பெட்டியாக ஆச்சான். 2வது மரம் ஒரு சிறிய படகாக ஆனது. 3வது மரம் ஒரு விறகா மாறிடுச்சு, மரத்துண்டுகளாக வெட்டி வைக்கப்பட்டது. அப்புறம் 3 மரங்களும் பேசிக்கிச்சு, நம்மளோட கனவு எதுவுமே நிறைவேறல அப்படின்ற மாதிரி பேசிக்கிச்சு. அப்பதான் என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் மரம் அந்த பெட்டியில ஒரு குழந்தைய வைக்கப்பட்டு தொட்டிலாக மாறியது. அந்த சிறிய படகு ஒரு பெரிய மனிதர் புயலையே அமைதியாக்கினாராம். 3வது மரம் அந்த மரத்தின் விறக ஒரு சாமி சிலையாக வைக்கப்பட்டு கோயிலில் இருந்ததா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு இல்லை, பட் அதை விட ஒரு சிறப்பாவே நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருன்றது தெரியுது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி கதையோட கோலத்தோட பார்க்கணுமா?